ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் அனைவருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். பகவானும் அவரது பக்தி தொண்டும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தோடைய கடைசி 2 ஸ்லோகங்கள். असो गुणमयीर भावे बोधक सूक्ष्मेन्द्रियात्मभिः सनिर्मितेषु निर्विष्टो पुंक्ते बोधेषु तद्गुणान्. பௌதிக இயற்கை குணங்களினால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடல்களுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்களது சூட்சமான மனதினால் இந்த பௌதிக இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார். சரி, ரொம்ப அழகான வர்ணனை இருக்கு. भावयदीश सत्वेन लोकान् वैलोकभावनः லீலாவதாருடதோ தேவதிரியன்னராதிஷு. இவ்வாறு தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வசிக்கும் எல்லா கிரகங்களையும் பிரபஞ்சங்களின் எஜமானரான பகவான் பராமரிக்கிறார். அவர் அவதாரங்களை ஏற்று தூய சத்வ குணத்தில் இருப்போரை மீட்பதற்காக லீலைகளை புரிகின்றார். அப்போ ஒரு 4-5 கேள்வி, அந்த 4-5 கேள்விக்கான பதில். இந்த 2 ஸ்லோகத்துல ஒரு 4-5 கேள்வி. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது, நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், ஏன் இந்த ஜட உலகத்தில் இருக்கிறோம், இங்க ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், இங்க நம்ம பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் துக்கங்களுக்கும் ஆளாகிறோம், பல்வேறு தொந்தரவுகளுக்கு ஆளாகிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது, நம்ம என்னதான் பண்ணணும், என்ன செஞ்சா இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபடலாம். பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்று மாத்தி ஒன்று ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இதற்கான முடிவு என்ன செய்யணும்? சரி, கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைச்சாரு, படைச்சாலும் ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல, எல்லாரும் விதவிதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பல்வேறு வித்தியாசங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். என்னதான் நோக்கம், இறைவனுடைய திட்டம் தான் என்ன, பகவான் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி புரிச்சுக்கிறது, இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நிறைய கேள்வி. இப்போ ஒன்றின் பின் ஒன்றாக இந்த கேள்விக்கான பதில். ஜீவாத்மாக்களாகிய நாம பகவானுடைய ஒரு சிறிய அம்சம், பகவானுடைய பின்ன பகுதி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த ஜீவாத்மாக்கள் உயிர்வாழிகள் என்னுடைய ஒரு சிறிய அம்சம், நித்தியமானவங்க அப்படின்னு பகவான் சொல்றாரு பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயம் 7ஆம் பதத்துல. ஆனா அடுத்த வரியில என்ன சொல்றாரு, மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட, மனம் நமக்கு 5 புலன்கள் இருக்கு, மனம் 6வது புலன். மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த பிரபஞ்சங்கள் படைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணற்ற பௌதிக லோகங்கள், அண்ட சராசரங்கள், கோடிக்கணக்கான அண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள்ல 7-14 லோகங்கள்,
இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நாராயணர் மட்டுமே இருந்திருக்கார். நாராயணோ பரோ அவ்யக்தாத் ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. இந்த படைப்புக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்திருக்காரு. அப்ப அவர் எங்க இருந்திருக்கிறாரு? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? இந்த உலகம் படைக்கப்படல, சந்திரனோ சூரியனோ இந்திரனோ தேவர்கள் படைக்கப்படல. அப்ப தேவர்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி நாராயணர் மட்டும்தான் இருந்தாருன்னா, கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தார். அவர் எங்க இருந்தாரு? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? அவரு தன்னுடைய ஆன்மீக உலகத்துல நித்தியமான நிலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மீக லோகமான கோடிக்கணக்கான வைகுந்த லோகங்கள், அந்த வைகுந்த லோகங்கள்ல அவரு நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வைகுந்தத்துடைய கேபிட்டல் வந்து கோலோக விருந்தாவனம். வைகுந்த லோகத்துடைய மிக முக்கியமான இடம் தலைநகரம் கோலோக விருந்தாவனம். அது கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம். இப்படி பகவான் தன்னுடைய நித்தியமான லீலைகளை அவரது நித்தியமான உலகத்தில் நித்தியமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பகவான் நித்தியமானவர், அவரது ஆன்மீக உலகம் நித்தியமானது, அவரது லீலைகளும் நித்தியமானது. நாம இந்த ஜட உலகத்துல வீழ்றதுக்கு முன்னாடி, இந்த ஜட உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பகவானோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தவர்கள் தான். நாமளும் நித்தியமானவங்க தான். ஜீவாத்மாவை நாமளும் நித்தியமானவங்க தான். பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருந்தவர் தான். அதுல என்ன பிரச்சனைனா, நமக்கு ஒரு சிறு சதமானம் சுதந்திரம் உண்டு. ஏன்னா கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். கிருஷ்ணா சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவன். அவர் இருக்கிற எல்லா குணங்களும் என்கிட்ட இருக்கு. ஆனா அளவுல வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணா பூர்ணமானவர், நான் சிறு சதமானம் தான் இருக்கு. கிருஷ்ணரிடம் அனைத்து சக்திகளும் முழுமையாக இருக்கின்றன. என்னிடத்துல சிறு சதமானம். அந்த சிறு சதமானம் சுதந்திரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது நம்ம இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நான் ஏன் தனித்து செயல்படக்கூடாது, நான் ஏன் தனித்து இன்பம் அனுபவிக்க கூடாது, நான் ஏன் கிருஷ்ணர் கூட இருக்கணும் அப்படின்னு ஜீவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அந்த ஜீவனுக்காக வேண்டி பகவான் இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லாட்டி இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் படைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம விரும்பினதுனால, நாம் விரும்பியதால் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அதுதான் இந்த ஸ்லோகம் 33வது பதம். பௌதியற்கை குணங்களினால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடல்களுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்களது சூட்சும மனதினால் இந்த பௌதிக இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார். அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஏன் கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிக்கணுமா, நாம் அனுபவிக்க கூடாதா? அப்படி என்ற எண்ணம் அது உதயமான பொழுது அதற்கான ஏற்பாட்டை பகவான் செய்து கொடுக்கிறார். ஜீவன் திட்டமிடுகிறான், பகவான் அதை நிறைவேற்றுகிறார். மேன் ப்ரொபோசல், காட் டிஸ்போசல். ஜீவன் திட்டம் போடுறான். ஜீவாத்மா ஆகிய நம்ம என்ன திட்டம் போட்டோம்? ஏன் கிருஷ்ணர் அனுபவிக்கணும், ஏன் நானும் அனுபவிக்க கூடாது? அப்படியா? சரி, நீங்களும் அனுபவிக்கணுமா? சரி, அதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு பகவான் இந்த ஜட இயற்கை பௌதிக உலகத்தை படைக்கிறார். எப்படி பௌதிக உலகத்தை படைச்சாரு? மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். தனது கடைக்கண் பார்வையை செலுத்தி அதை செய்து விட்டார். பகவான் தனது கடைக்கண் பார்வையை செலுத்தி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணார். 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேற்கின் முக்குணங்கள், இதெல்லாம் சேர்ந்து 24 மூலக்கூறுகள் மகத்தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது.
இதுதான் பிரபஞ்ச சிருஷ்டி காரணம். இந்த 24 மூலக்கூறுகளுக்கு காரணம் பகவான் கிருஷ்ணன். அவரிடமிருந்துதான் தோன்றியது. இந்த 24 மூலக்கூறுகளும் பௌதிக சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தி. தன்னுடைய பௌதிக சக்தியை கொண்டு பகவான் ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்ப நம்ம என்ன ஆறோம், அந்த ஆத்மீக உலகத்தை இங்க வீழ்ந்து விட்டோம். அதனாலதான் நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள். We are all fallen souls. நம் அனைவரும் வீழ்ந்த ஆத்மாக்கள். எங்கிருந்து வீழ்ந்தோம்? பகவானுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து வீழ்ந்தோம். கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்திலிருந்து நீங்க வீழ்ந்து விட்டோம். சரி, இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? எப்ப நம்ம ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோமோ அப்பொழுது பகவான் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்கு. எப்பெல்லாம் ஜீவன் இந்த பூமியில வராரோ, எப்பெல்லாம் ஜீவாத்மா உடல் மாறிக்கொண்டே இருக்கிறாரோ, அப்ப ஜீவாத்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார். ஜீவன் கூட பகவான் கிருஷ்ணர் பரமாத்மாவை எப்பவுமே இருக்காரு. இந்த பரமாத்மா என்ன பண்றாரு? அவர் தான் வசதிகள் செய்து கொடுக்கிறார். இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. ஜடர்க்கின் குணங்களால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடல்களுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்கள் சூட்சமமானதினால் இந்த பௌதிக குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்து விடுகிறார். கிருஷ்ணா என்ன பண்றாரு? நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே கிருஷ்ணா அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். சரி, ஓகே, இவங்க இந்த ஜீவாத்மாக்கள் என்னுடைய சிறிய அம்சம், ஆனா இவங்க தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இவங்க தனித்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான வசதிகளை பகவான் செய்து கொடுக்கிறார். அப்படிதான் இந்த பிரபஞ்சம், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல 14 லோகங்கள். இப்படி ஜீவாத்மாக்களாகிய நாம நினைவு கட்டாத நாளிலிருந்தே, நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்களாகிய நாம பல்வேறு சரீரம் மாறிக்கிட்டோம். நாம எப்பெல்லாம் உடல் மாறிக்கொண்டிருக்கிறோமோ அப்போது பரமாத்மாவும் நம் கூட வந்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அதனால நம்முடைய உற்ற நண்பன், நமது நலன் விரும்பி நம்ம மேல உண்மையான அக்கறை இருக்கிறவர், நம்ம கூடயே இருக்கிறவர் பரமாத்மா. நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார். நம்மை விட்டு அவர் விலகுவதே இல்லை. அந்த பரமாத்மாவை நாம் மறந்துவிட்டோம். முதல்ல நம்ம ஆத்மாங்கிறதே மறந்துட்டோம். ஜீவாத்மாவை நம்ம முதல்ல நம்ம ஆத்மாங்கிறதே மறந்துட்டு நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் பரமாத்மாவையும் மறந்துவிட்டோம். எல்லாத்துக்கும் இந்த உடல் புலனின்பம், இந்த உடலை வச்சு நான் புலன்பம் அனுபவிக்கணும். மனதுல பல்வேறு ஆசைகள், கட்டுக்கடங்காத ஆசைகள். இந்த மனதில் எழக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், புலன்பம் அனுபவிக்க வேண்டும். ஓடிக்கிட்டே இருக்கு. பரமாத்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவன் என்னைக்காவது என் பக்கம் திரும்ப மாட்டானா அப்படின்னு நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. சரி, இப்படி ஜீவாத்மாக்களாகிய நம்ம கிருஷ்ணரை மறந்து போய், பகவான் கிருஷ்ணரை மறந்து, நாம் இந்த உடலல்ல ஆத்மா என்பதை மறந்து, அந்த பகவானே என் கூட பரமாத்மாவாக என் உடனே எப்பொழுதும் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து, அறியாமையில் நாம் மேலும் மேலும் இந்த ஜன உலகத்துல இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப பகவான் என்ன பண்றாரு? அவர் இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிப்பு பண்ணார் இல்லையா? இந்த உலகத்தை படைச்சார். அதுக்கு வெளிப்படையான காரணம் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். சரி போட்டோம், யாரெல்லாம் என்னை பிரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவங்க போட்டோம். ஆனா இது எந்த மாதிரி உறவு? தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. அது மாதிரி பையன் வீட்டை விட்டு வெளியேறிட்டாலும் அப்பானால பொறுத்துக்க முடியல. அவர் எப்படியாவது பையனை தன் கூட வரணும்னு ஆசைப்படுறார். அதனால அப்பா தந்தையானவர் தன் இடத்திலிருந்து இறங்கி மகனுக்காக அவன்கிட்ட பேசுற. சரி விடுப்பா, நீ வந்துட்ட, பரவாயில்லவா, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு
அந்த தந்தை வந்து ரொம்ப கருணையோடு மகனை வந்து அழைக்கிறார். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் அவரை மறந்து போய் அறியாமையில வந்து பல்வேறு சரீரங்கள் மாறிக்கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜீவன்களை வசீகரிப்பதற்காக, அவர்களை கவர்வதற்காக, அவர்களை பௌதீக விஷயத்திலிருந்து நம்மை போல கட்டுண்ட பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜீவாத்மாவை பௌதீக விஷயத்திலிருந்து அவர் பக்கம் திருப்புறதுக்காக பகவானே அவரே நேரடியா இந்த பூமியில் இறங்கி வர்றார். இது அவருடைய காரணமற்ற கருணை. காரணம் கரணம் செவித்ததே. பகவான் கிருஷ்ணர் தனது காரணமற்ற கருணையினால அவரை மறந்து போயிருக்கிற ஜீவாத்மாக்களை கவர்ந்திருப்பதற்காக அவரே இந்த பூமிக்கு வர அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார். பல்வேறு அவதாரங்களை செய்கின்றார். தேவர்களுக்கு மத்தியில தோன்றுகிறார், மனிதர்களுக்கு மத்தியில தோன்றுகிறார், விலங்குகளுக்கு மத்தியில தோன்றுகிறார். பல்வேறு அவதாரங்களும் பல்வேறு லீலைகளும் செய்கிறார். அதான் இவ்வாறு தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வசிக்கும் எல்லா கிரகங்களையும் பிரபஞ்சங்களின் எஜமானரான பகவான் பராமரிக்கிறார். அவர் அவதாரங்களை ஏற்று தூய சத்துவகுணத்தில் இருப்போரை மீட்பதற்காகவே லீலைகளை புரிகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இந்த பூமியில வந்து பல்வேறு அவதாரங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அவதாரங்கள் மூலமாக பல்வேறு லீலைகளை செய்து அவர் நம்மை கவர்கின்றார். இந்த அவதாரங்களின் பட்டியல் அடுத்த அத்தியாயத்துல படிக்க போறோம். அடுத்த அத்தியாயத்துல பகவான் என்னென்ன அவதாரம் பண்றாரு, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, ஏன் இந்த அவதாரங்கள்லாம் செய்யறாரு, இதெல்லாம் அடுத்த அத்தியாயம் மிக தெளிவாக விளக்குகிறது. 6 வகையான அவதாரங்களை மேற்கொள்கிறார் பகவான் கிருஷ்ணர். வந்து அவர் எடுக்கும் அவதாரங்களை 6 வகையாக பிரித்து விடலாம். பகவான் எடுக்கும் அவதாரங்களை 6 வகையாக பிரித்து விடலாம். யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்குங்க, பதில் சொல்லுங்க. 6 வகையான அவதாரம் என்னன்னு தெரியுமா? கிருஷ்ணர் வந்து ஒரு 6 வகையான அவதாரம் எடுக்கிறார். யாருக்காவது தெரியுமா? பகவானுடைய அவதாரங்களை 6 வகையாக பிரித்து விடலாம். சரி, எல்லாம் தூங்கிட்டாங்க போல. சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவானால் சக்தி அளிக்கப்படும் பொழுது அந்த அவதாரத்துக்கு சத்யாவேஷ அவதாரம் என்று பெயர். சரி, மற்ற 5 ஒரு குறிப்பிட்ட லீலை செய்வதற்காக அவர் லீலா அவதாரம், லீலைகள் பண்ணும் அவதாரமா வராது. அதுக்கப்புறம் யுகந்தோறும் அவதரிக்கிறார், அது யுக அவதாரம். அப்புறம் 3 இந்த 3 பாக்கி. மன்வந்திர அவதாரம் 14 மனுக்கள், ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, ருத்ரசாவணி, இந்திரசாவணி, மேரு சாவணி, இந்த மாதிரி ஒரு 14 மனுக்கள். சரி, அப்புறம் புருஷாவதாரம், கார்ணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு, புருஷ அவதாரம். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்காகவும் அந்த பிரபஞ்சத்தில் நுழைந்து உயிர்வாளிகளை சிருஷ்டிப்பதற்காகவும் அந்த உயிர்வாளின் இதயத்தில் பரமாத்மாவாகவும் அவரே தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு 3 புருஷ அவதாரங்களா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியாச்சு? யுகாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். இந்த 1 பாக்கி. அது என்னது? குணாவதாரம். குணாவதாரம் சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணத்துக்கு அதிபர்கள். சத்வகுணத்துக்கு அதிபர் மகாவிஷ்ணு, ரஜோகுணத்துக்கு அதிபர் வந்து பிரம்மா, தமோ குணத்துக்கு அதிபர் சிவா. அப்போ பிரம்மா விஷ்ணு சிவா பகவானே குணாவதார். பிரம்மா விஷ்ணு சிவா பகவானே குணாவதார். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இது தெரியவே செய்யாது. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹரி பெருசா, சிவன் பெருசா, அவரு பெருசா, இவரு பெருசா, யாரு பெருசு? இது யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. சிவபெருமான் யாரு, கணபதி யாரு, முருகர் யாரு, பிரம்மா யாரு,
பார்வதி தேவி யாரு? எதுவுமே தெரியாது. அறியாமையில இது பெருசு அது பெருசு சண்டை போட்டு இவங்க எல்லாருமே பிரம்மதேவர், மகாதேவர், பார்வதி தேவி, முருகர், கணபதி, இவங்க எல்லாம் பகவானை அங்கு ஒரு பார்ட் அண்ட் பார்ட்ஸ். We are also part and parcel. தேவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தேவர்கள் நம்மை விட அதிக சக்தி படைத்தவர்கள். ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் தேவ சரீரத்தில், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி தேவர்களும் பகவானுடைய அம்சம். அப்போ பிரம்மா, சிவா பகவானுடைய குணாவதாரம். இந்த மாதிரி 6 வகையான அவதாரம். கிருஷ்ணர் தான் இந்த அவதாரத்துல ஆதாரம். அடுத்த அத்தியாயம் சொல்லுங்க. அடுத்த அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். அவர் தான் மூல நாராயணன், அவர் தான் அவதாரி. கிருஷ்ணர் வந்து அவதாரி, மற்றவங்களாம் அந்த அவதாரிட்டிருந்து வரக்கூடிய அவதாரம். இப்படி பகவான் கிருஷ்ணர் தேவர்களுக்கு மத்தியிலும் தோன்றுகிறார், தேவலோகத்திலும் தோன்றுகிறார், தேவர்களை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். மற்ற ஜீவராசிக்கு மத்தியிலும் தோன்றுகிறார், மனிதர்களுக்கு மத்தியிலும் தோன்றுகிறார். அவர் எண்ணற்ற லீலைகளை பண்ணிட்டே இருக்கார். நித்திய லீலா. இதோட நோக்கம் என்ன? பகவானின் பரலோகத்துக்கு திரும்பி செல்லும் ஆசையை உண்டாக்குவதற்காகவே, பகவானின் பரலோகத்திற்கு திரும்பி செல்லும் ஆசையை உண்டாக்குவதற்காகவே அவர் தமது உன்னதமான லீலைகளை உயிரினங்களுக்கு இடையில் நிகழ்த்துகிறார். ஏன் பகவான் லீலை பண்றாரு? ஆசை தூண்டுறாரு. அதடா பகவான் இவ்வளவு அழகா இருக்காரு, அவர் லீலைகளும் ரொம்ப அழகா இருக்கு, இதை விட்டுட்டு நான் இந்த ஜட உலகத்தை விட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, தேவையே இல்லாம இந்த உடம்பு எடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ இதை ஞாபகப்படுத்துவதற்காக நம்மளுடைய கவனத்தை வந்து பௌதிகத்திலிருந்து கிருஷ்ண மேல திருப்புவதற்காக, பௌதிக பற்றுதலிருந்து பகவான் மேல் பற்றுதல் கொள்வதற்காக அவர் தன் காரணமற்ற கருணையால் இந்த பூமியில வந்து அவர் தன் தெய்வீகமான நிலைகளை செய்கிறார். பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அது மட்டும் இல்ல, இங்க 2 முக்கியமான விஷயம். ஒன்று, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, அறியாமையில இந்த புலன்களே எல்லாம் நான் தான் இந்த உடல் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன்களை கவர்வதற்காகவும், அவங்களுக்கு வந்து பகவான் மேல அன்பை தூண்டுவதற்காகவும் அவர் தன் தெய்வீகமான லீலைகளை இந்த பூமியில செய்கிறார். சில நேரம் பகவான் கிருஷ்ணரே நேரடியாக இறங்கி வருகிறார். அவதாரம் என்றால் ஆத்மீக உலகத்திலிருந்து இறங்கி வருவது என்று பொருள். அவதாரி, அவதாரம் என்றால் அவர் ஆத்மீக உலகத்திலிருந்து இறங்கி வர, அது காரணமற்ற கருணையால் வர. அப்போ ஒரு சில நேரம் பகவானே நேரடியா இறங்கி வர, அதுக்கப்புறம் அவர் அவதாரத்தோடைய அவதாரமா வர, அதுக்கப்புறம் ஒரு சில ஜீவன்களை, தனக்கு பிரியமான குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த ஜீவாத்மாவுக்கு சக்தி அளித்து சத்யாவேஷ அவதாரமாக அனுப்பிச்சு வைக்கிறார். தனக்கு பிரியமான பிள்ளைகள். அப்ப பிரபுபாத் என்ன சொல்றாரு? பகவான் கிருஷ்ணன் தமது ஆதியான தெய்வீக நிலையை மாற்றிக்கொள்வதே இல்லை. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் சமூகத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு உருவங்களில் அவர் அவதரிப்பதாக தோன்றுகின்றது. சில சமயங்களில் அவர் தாமாக அவதரிக்கின்றார், அல்லது அவரது சார்பாக செயலாற்றுவதற்காக பொருத்தமான ஒரு ஜீவராசிக்கு அதிகாரம் அளிக்கிறார். ஆனால் இந்த 2 விஷயங்கள் நோக்கம் ஒன்றுதான். பகவான் வந்தாலும் சரி, அவரது தூய பக்தர், பகவானது தூய பக்தர் இந்த பூமிக்கு வந்தாலும் சரி, பகவான் இந்த பூமியில் அவதரித்தாலும் சரி, 2க்கும் நோக்கம் ஒண்ணுதான். பகவானுடைய நோக்கமும் ஒண்ணுதான், அவரது தூய பக்தருடைய ஆச்சாரியனுடைய நோக்கமும் ஒண்ணுதான். என்னது? துன்பத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசிகள் மீண்டும் பகவானின் திருத்தலத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார்.
பகவான் என்ன விரும்புறாரு? நாம என்ன விரும்பிட்டு இருக்கிறோம்? பகவான் நம்ம எல்லாரும் அவர்கிட்ட வரணும்னு விரும்புறாரு. நாம என்ன விரும்பிட்டு இருக்கிறோம்? இந்த ஜட உலகத்துல எப்படி வசதியா வாழ்றது, எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எப்படி இங்க புலன்பு அனுபவிக்கிறது, இதெல்லாம் நாம திட்டம் போட்டுட்டு இருக்கோம். பகவானுடைய திட்டம் வேற, பகவானுடைய திட்டம் வேற, நம்மளுடைய திட்டம் வேற. பகவானுடைய திட்டம் என்னது? எப்படியாவது நம்மளை அழைச்சிட்டு போயிடணும், எப்படியாவது நம்மள இந்த ஜட உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போயிடணும். நம்ம திட்டம் என்னது? இங்க எப்படி சௌகரியமா வாழ்றது. ரெண்டுக்கும் நேர்மாறா இருக்கு. பகவான் போட்ட திட்டம் நம்மளை திரும்பி அழைச்சிட்டு போகணும். நம்ம போடுற திட்டம் இங்க எங்கேயா சந்தோஷமா இருக்க முடியுமா, புலன்பு அனுபவிக்கலாமா, எங்க எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எங்க எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கே நிம்மதி அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். அப்படியே தேடிட்டு இருக்கு. ஜீவராசிகள் ஆனந்தத்தை தேடி அலைகின்றன. ஆனால் அது பிரபஞ்சத்துல எந்த மூலையிலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல பிரபுபாதர் அழகா சொல்லிட்டார், இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில போனாலும் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன் கிருஷ்ண உணர்வற்ற, இறை உணர்வற்ற சமுதாயம் சந்தோஷமா இருக்க முடியாது? அங்க நான் எனதுங்கிற பொய்யகங்காரம், நானே அனுபவிக்கணும், இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், இந்த ஆறு எனக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், நாயே அவனுக்கு கொடுக்கணும், நாயே பகிர்ந்துக்கணும், எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும், நானே நானே நானே. இந்த பொய்யகங்காரத்தினால உலக நாடுகளுக்கு மத்தியில எங்க போனாலும் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் சண்டை சச்சரவு, கலியுகம் முழுவதுமே சண்டை சச்சரவுன்னு முன்னாடி படித்தோம் முதல் அத்தியாயத்துல. பிராயணா பாயே கலோ அல்பாய் சுகேஜனா மந்தாசு மந்த மதையா பந்த பாச்சோ பாத்துருதா. பாத்துருதான்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டுல 2 பேர் தான் இருப்பாங்க சண்டை போட்டு, கணவன் மனைவி 2 பேர் தான், அவங்களே சண்டை போட்டுக்க. அதனால இந்த நிம்மதி, ஆனந்தம், சந்தோஷம் இது இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் நிலையாக வைத்துக் கொள்ள முடியாது. அது வந்து போகும், அது வந்து போகும். அந்த நிம்மதி கூட, சந்தோஷம் கூட, ஆனந்தம் கூட நிலையானதல்ல. காரணம் அது உடல் சார்ந்த விஷயங்கள். புலன்களால பெறக்கூடிய இன்பம் தான் இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? புலன் இன்பம் தான் உயர்ந்தது, பாலியல் வாழ்க்கை தான் உயர்ந்தது, அப்புறம் மனதளவுல திருப்தி அடையிறதா உயர்ந்தது. நோ நோ நோ, கிடையாது. ஆத்மா அளவுல திருப்தி அடையணும், ஆத்ம தளத்துல திருப்தி அடையணும். அதனால இங்க பிரபுபாதர் அழகா சொல்றாரு, ஜீவராசி விரும்பும் நித்தியமான ஆனந்தம் பகவான் ராஜ்யத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். பிரபுபாதர் ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார், 10 பக்கம் தான் இருக்கு. கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இன்பத்தின் இருப்பிடம் ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்காரு. நீங்க எவ்வளவு பேர் வாங்கி பார்த்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க தெரியல. ரொம்ப அழகான புத்தகம், 10 பக்கம் தான் இருக்கு. கிருஷ்ணா இன்பத்தின் இருப்பிடம். அதனால இன்பத்தை அங்கேயும் தேடினாலாம் கிடைக்காது, அது கிருஷ்ணா கிட்டதான் இருக்கு, கிருஷ்ணர் கிட்டதான் இருக்கு. ஆனால் பௌதிக குணங்களால் ஆளப்படும் மறதியுள்ள ஜீவராசிகள் பகவானின் ராஜ்யத்தை பற்றி எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? அந்த நாட்டுக்கு போனா நல்லா இருக்குமா, இந்த நாட்டுக்கு போனா நல்லா இருக்குமா, நம்ம லண்டன்ல போய் செட்டில் ஆயிடலாமா, சுவிட்சர்லாந்துல போய் செட்டில் ஆயிடலாமா, இல்ல அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாமா, ஆஸ்திரேலியா போயிடலாமா, கனடா போயிடலாமா? நோ, இங்க எங்கேயுமே நிரந்தரமான ஆனந்தம் கிடையாது. எங்க நிரந்தரமான ஆனந்தம் இருக்கு? எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. பகவானுடைய ஆன்மீக உலகத்துலதான் நிரந்தரமான ஆனந்தம் இருக்கு. நான் சின்ன வயசுல ஆல் இண்டியா ரேடியோல ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு ரேடியோ இருந்துச்சு. அது காலையில 6 மணிக்கு சாமி பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுல ஒரு கிறிஸ்தவ பாட்டு உண்டு, கிறிஸ்தவ பாடல். இந்த கிறிஸ்தவ பாடல் என்ன பாடுவாங்க? நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அவங்க ஆண்டவரை பார்த்து பாடுறாங்க, ஓ ஆண்டவரே
நீங்க தான் நிரந்தரம், நீங்க தான் நிரந்தரம், நீங்க தான் நிரந்தரம். வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த ஜட உலகம் நிரந்தரம் அல்ல. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஜட உடலும் நிரந்தரம் அல்ல. இங்க இருக்கிற உறவுகளும் நிரந்தரம் அல்ல. கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல. இறைவன் மட்டுமே நிரந்தரம். கிருஷ்ணர் மட்டும்தான் நிரந்தரம். கிருஷ்ணர் மட்டும்தான் பரம சத்தியம், பரம உண்மை, பரம பூர்ண உண்மை. உய்யம் சத்தியம் பரம் தீமகி. கிருஷ்ணதான் பரம சத்தியம். ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் இது தெரிஞ்சுக்காம, நான் இந்த நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன், நான் அந்த நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன், நான் அங்க சம்பாதிப்பேன், நான் இங்க சம்பாதிப்பேன், நான் அங்க இடம் வாங்கிடுவேன், நான் இங்க வீடு கட்டிடுவேன், இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான் காலங்காலமா. இப்படியே தான் ஓடிக்கிட்டு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி 14 லோகத்திலையும் சுத்தியாச்சு. நம்ம பார்க்காத ஊர் இல்ல, போகாத இடம் இல்ல. நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் ஸ்ரீரங்கத்தை விட்டும் போல, திருச்சியை விட்டும் போல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆன்மா இருக்கே, இந்த ஆன்மா சூட்சும சரீரம் மூலமா இந்த ஸ்தூல உடலை விட்டு பல்வேறு சரீரம் மாறியாச்சு. 84 லட்சம் வகையான உடலை மாத்திட்டு இருக்கிறோம். நம்ம தேவர்களுக்கு மத்தியிலையும் பிறந்திருக்கிறோம், விலங்குகளுக்கு மத்தியிலையும் பிறந்திருக்கிறோம், பூலோகத்துல பிறந்திருக்கிறோம், தேவலோகத்துல பிறந்திருக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீ பார்க்க ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா எல்லாம் மறந்து போயிட்டு. ஏன்னா எல்லா இடம் துன்பம் தான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம் கொண்டாடணும். என்ன ஆச்சு? தேவர்களா சொர்க்கத்தை விட்டு ஓட வேண்டியதாச்சு. எண்ணெய்கசிபு பயந்து தேவர்கள்லாம் சொர்க்கத்தை விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. தேவர்களுக்கே அந்த நிலைமையில நம்மளை பத்தி என்ன சொல்ல? இந்திராதி தேவர்கள், பிரபஞ்சத்தை ஆளும் தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, இவங்களே சொர்க்கத்தை விட்டு ஓட வேண்டியதுன்னா சொர்க்கத்துல என்ன உத்தரவாதம்? மேல உலகத்துல என்ன உத்தரவாதம்? எதுவும் உத்தரவாதம் கிடையாது. நோ கேரண்டி. அதான் பிரபா சொன்னாரு, இந்த பூமியில சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் போனாலும் நோ கேரண்டி. ஜன உலகத்துல அல்ப எறும்பு உயிரினத்திலிருந்து பிரம்மதேவர் வரைக்கும் எந்த உயிரினத்துக்கும் நிரந்தரமே கிடையாது. எல்லாம் ஆபத்து தான். அதனால இங்க பிரபா ரொம்ப அழகா சொல்றாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது ராஜ்யத்தை பற்றிய செய்திகளை பரப்புவதற்காகவே வருகிறார். ஏன் அவர் இறங்கி வருகிறார்? பகவத்கீதை மூலமா தனது ராஜ்யத்தை பற்றி சொல்றார். நதத்வாசேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா எத்தத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, எனது உலகத்தில் சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்ப எப்படி அங்க உயிர் வாழ்றது? அது நித்தியமானது, ஆன்மீகமானது, ஆனந்தமயமானது. அங்க ஒருத்தர் போயிட்ட திரும்ப வர வேண்டியது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம். அவர் தாமாக ஒரு அவதாரமாகவோ அல்லது அவரது நல்ல மகன் எனப்படும் அவரது உண்மையான பிரதிநிதியின் மூலமாக வருகிறார். சரி, அப்போ பகவான் தனது உலகத்தை பற்றிய வர்ணனைய பகவத்கீதையில கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அதே வர்ணனை பிரம்மா மூலமா சொல்றாரு. அப்போ பிரம்ம சமீதையில பிரம்மா சொல்றாரு, பகவானுடைய உலகம் எப்படி இருக்கு? சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷா பிரதேச சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அவருடைய ஆன்மீக உலகம் சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டது. நம்ம வீடெல்லாம் செங்கலும் கருங்கல்லும் வச்சு கட்டிட்டு ஒரு மழை பெஞ்சா இடிச்சு போயிடும். அது கவர்மெண்ட்ல பாலம் கட்டுவான், 2 மழை பெஞ்சது பாலம் உடைஞ்சு போயிடும். அது வேற விவகாரம். ஒரு டெண்டர் போட்டு ஒரு பாலம் கட்ட இவ்வளவு கோடின்னு ஒதுக்குவாங்க. அதுல பல கோடியில பல கேடிகள் எடுத்துக்குவாங்க. மீதி உள்ள காசுல பாலம் கட்டுவாங்க. அமைச்சர்கள், மந்திரிகள், அதிகாரிகள்லாம் காசெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நிதி சொச்சா என்ன காசு இருக்கோ அதை வச்சு ஒரு பாலம் கட்டுவோம். அது ஒரு மழை பெஞ்சா அந்த பாலம் 2ஆ விரிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். ஆனா பகவானுடைய ஆன்மீக உலகமானது சிந்தாமணி கற்களால் கட்டப்படும். சிந்தாமணி கல்
காஸ்ட்லியோ இங்க பூலோகத்துல கிடைக்கவே செய்யாது, பார்க்கவே முடியும். அதை வச்சு தொட்டா தங்கமாகும். சிந்தாமணி கலை வச்சு தொட்டா இந்த கிரில்லு இந்த செவுரு எல்லாம் தங்கமாயிருக்கு. சிந்தாமணி பிரகரச கல்ப விருட்சா, கேட்டதை கொடுக்கும் மரம், கல்ப விருட்ச மரம். நம்ம வீட்லயே ஒரு காலத்துல மரம்லாம் வச்சிருந்தோம். இன்னைக்கு மரத்தை பார்க்கறதே அபூர்வமா இருக்கு. நாங்கெல்லாம் 80s குழந்தைங்க, 80s கிட்டு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வீட்லயும் மாமரம், கொய்யா மரம், மாதுளை மரம், சப்போட்டா மரம் எல்லாம் இருக்கும், நெல்லி மரம். இதை பறிக்கிறதா வேலையே. இன்னைக்கு பார்த்தா ஒரு வீட்லயும் மரத்தை காணும். என்ன பண்றாங்க எல்லாம், அந்த மரம் வைக்கிற இடத்துல ஒரு கடையை கட்டி வாடகை கூட்டா காசு வருமே, இந்த மரத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவுதான் இன்னைக்கு வாழ்க்கை. சுயநலம், பணம், காசு, பேரு, புகழ், இதுதான் வாழ்க்கை. நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி எல்லாம் தொலைச்சாச்சு. பணம் சம்பாதிக்க ஓடி ஓடி ஆரோக்கியமான காற்று, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இப்ப காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஆரோக்கியம் கிடையாது. சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான உணவு கிடையாது, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடையாது. எல்லாம் ரோகம். புதுசா ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாள் புதுசா ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா மருத்துவமனையும் கூட்டமா தான் இருக்கு. நான் வாழ்க்கையில ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டம் இல்லாம பார்த்ததே இல்லை. நீங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது, எனக்கு ஒரு அனுபவம். என் வாழ்க்கையில கூட்டமே இல்லாத ஆஸ்பத்திரி நான் பார்த்ததே இல்லை. எங்க போனாலும் 10 பேஷண்ட் இருக்கும். காரணம் என்னது? இல்ல ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை. அதனால இந்த ஜன உலகத்தில் இருக்கிற மரங்கள் அதையும் வெட்டியாச்சு. மாமரத்துக்கு போனா மாமரம் வந்து மாம்பழம் கொடுக்கும், தென்னை மரம் இளநீ கொடுக்கும், கொய்யா மரம் கொய்யா பழம் கொடுக்கும். அது இப்ப கிடையாது. ஆனா பகவானி ஆன்மீக உலகத்துல இசையர்த்தி இருக்கு, கல்ப விருட்ச மரம். அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். இப்ப மணி 8 மணி ஆயிடுச்சு, கிளாஸ் முடிஞ்சதுன்னா சப்பாத்தி போடுறதா பூரி போடுறதா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. கல்ப விருட்ச மரமே, எனக்கு ஒரு 10 சப்பாத்தி கொஞ்சம் பூரி செட்டு சாம்பார் கொண்டு வானா உடனே கொடுக்கும். எல்லாருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் கல்ப விருட்ச மரம். லட்சாவது சுரபி பசுக்கள். கிருஷ்ணனுடைய உலகத்துல சுரபி பசு இருக்கு. அதோடைய மடியில இருந்து பால் சுரந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜன உலகத்துல பசுக்களுடைய மடியில இருந்து பால் சுரக்குதோ இல்லையோ, கண்ணுல இருந்து கண்ணீர் சுரக்கு. பசுக்கள் நிம்மதியா இல்ல, பசுக்கள் சந்தோஷமா இல்ல. பசுக்களோட இந்த சமுதாயத்துல பசு வதை செய்யறாங்க. இந்த சமுதாயம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பசு அம்மா, அதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாதி, பிருத்திவி, பிராமணி, 7 அம்மா. 7 அம்மால ஒண்ணு பசு, கோமாதா. எந்த சமுதாயத்துல பசுவோடைய ரத்தம் பூமியில சிந்துதோ, எந்த சமுதாயத்துல பசுக்கள் துன்புறுதோ, நிம்மதியா இல்லையோ, எந்த சமுதாயத்துல பசு கண்ணீர் வடிக்குதோ, அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல் எல்லாத்தையும் சந்திக்கும். எல்லாமே சந்திக்கும். ஆனா கிருஷ்ணருடைய உலகத்துல வெறுமனே பசுக்கள் தான், எல்லாமே பசுதான். கோலோகம், பசுக்கள் நிறைந்த உலகம். கோலோகம். கோவிந்தன், பசுக்களுக்கும் புலனுக்கு இன்பம் தருபவர். கோபாலன், பசுக்களை பராமரிப்பவர். கோபர்கள், கோபிகைகள், பசுக்களை பராமரிக்கிறவர். கோவர்த்தனம், பசுக்களுக்கு ஆரோக்கியமான பொருட்களை தரக்கூடியது. அப்ப அங்க அனைத்தும் பசுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு. கோவிந்தன், கோபாலன், கோவர்த்தனம், கோபர்கள், கோபிகள், கோலோகம் எல்லாம் பசுவோடு. பசு இல்லைன்னா ஆன்மீக உலகமே இல்லை. கிருஷ்ணாட உலகத்துல எல்லாம் பசுக்கள் இருக்கு. சுரபி பசுக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுரபி பசுவோடைய மடியிலிருந்து பால் சுரந்து பூமியே பால் ஆறா ஓடுது. லட்சுமி சகசர சதா சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. 1-2 லட்சுமி இல்ல, ஒரு லட்சுமி கடைக்கண்ணால் பார்த்தா நம்ம பெரிய கோடீஸ்வரன். ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அங்க சேவை பண்றாங்க. ஆனாலும் பகவான் கருணையோட நம்மையும் கூப்பிடுறாரு, வாங்க எனக்கு சேவை பண்ண. கிருஷ்ணர் இங்க அவதாரம் பண்ணி
நம்ம எல்லாம் கூப்பிட்டு போய் நீங்க வாங்க எனக்கு வந்து சேவை பண்ணுங்க, அந்த கோலா வந்தாவத்தில் யாருமே இல்லை, நான் தனியா உட்காந்துருக்கேன், எனக்கு சேவை பண்ண யாரும் இல்லை, நீங்க எல்லாம் வாங்க. நோ, கிடையாது. நம்முடைய தயவு கிருஷ்ணனுக்கு தேவையே கிடையாது. நமக்கு தான் கிருஷ்ணனுடைய தயவு தேவையை தவிர கிருஷ்ணாவுக்கு நம்ம தயவு தேவையில்லை. ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சுமிகளுக்கு பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஆனாலும் கிருஷ்ணா தன் காரணமற்ற கருணையினால நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. சரி, நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து எனக்கு சேவை பண்ணுங்க. சோ மனித சமுதாயத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களுக்கிடையிலும் மனிதருக்கிடையிலும் மற்ற எல்லா உயிர்களுக்கிடையிலும் கூட பிரச்சாரம் செய்கின்றனர். சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்த போது ஜாரிகாண்டால மிருகங்கள் கூட கீர்த்தனை பாட வச்சார். சிங்கமும் மானுக்கும் ஓட ஆகாது. சிங்கத்தை கண்டா மான் பயந்து ஓடும். ஆனா சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே இந்த சிங்கம் மானு ரெண்டு கட்டி தழுவிட்டு கண்ணீர் வடிக்குது. அது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரெண்டு காலை தூக்கிட்டு கீர்த்தனை பாடி நடந்தவாரு. பாம்புக்கு கீரிக்கு ஆகாது. ஆனா சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே கீரி பாம்பு ரெண்டு டான்ஸ் ஆடுது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. சோ பகவானுடைய கருணை எல்லா ஜீவனுக்கும் உண்டு. ஒரு குருவாயூர்ல ஒரு யானை பகவானுக்கு சேவை பண்ணியது. ஜடாயு ராமருக்கு சேவை பண்ணார். வானரங்கள் ராமருக்கு சேவை பண்ணாங்க. எல்லா ஜீவன்களுக்கும் வாய்ப்பு உண்டு. யார் வேணாலும் கிருஷ்ணர் அணுகலாம், யார் வேணாலும் அன்பு செய்யலாம். எல்லா ஜீவன்களும் அவருடைய குழந்தைகள் தான். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். அதனால அவர் எல்லா உயிர்களுக்கு மத்தியிலே வரார். தேவர்களுக்கு மத்தியிலே தோன்றுகிறார், விலங்குகளுக்கு மத்தியிலேயும் தோன்றுகிறார், மனிதருக்கு மத்தியிலும் தோன்றுகின்றார். அவர் தன் நித்தியமா நிலையில செய்து கொண்டே இருக்கிறார். ஒரே நோக்கம், நம்ம எல்லாரும் திரும்ப அவர்கிட்ட போவோம். இதுதான் பகவானின் நோக்கம். இதுதான் ஆச்சாரியன் நோக்கம். ஆச்சாரியனும் கருணைவாதி. ரசிகானந்த பண்டிதன் ஒரு பக்தர் இருந்தார். அவர் மேல கோவப்பட்டு பொறாமையினால ஒரு ஜமீன்தார் ஒரு மதம் பிடிச்ச யானையை விட்டார். அந்த யானை வந்து பிடிரிண்டு வந்தது ரசிகானந்தாவை மிதிக்கிறதுக்காக. ரசிகானந்தா சொன்னாரு, ஓ யானையே, நீ ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. அது கிட்ட வந்து அவர்கிட்ட மண்டிட்டு தும்பிக்கையை உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமதி. ஹரி பகவானுடைய கருணை, பக்தரின் கருணை எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. இதுதான் உங்களுடைய காரணம் கருணை. ஹரே நமக்கும் கருணை இருக்கு. பிரபுபாதர் வந்து இந்த உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சைதன்ய மகாபிரபு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான், சமீபத்தில் தான் வந்துட்டு போயிருக்காரு. பகவான் கிருஷ்ணர் வந்து 5000 ஆண்டுகள் தான் இருக்கு. நம்ம கலியுகத்துல பிரதமா ஸ்டார்டிங்ல இருக்கும், கலியுகத்தினுடைய துவக்கத்தில் இருக்கும். நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணாவோட திரும்ப போறது. அதனால இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துட்டு நல்ல நாம ஜபம் பண்ணி பக்தர் சங்கத்து பாகவதம் படிச்சா இந்த லைஃப்லயே பகவான் போயிடலாம். பொறாமை, பொய்யலங்காரம், பொய்க்கருவம், பேராசை, காமம், கோபம் இதையெல்லாம் விட்டு ஒழித்து எப்படியாவது நம்ம மனதை வந்து பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தில் நிறுத்த வேண்டும். அது கவனமாக சிரத்தையோடு ஜபிக்கணும். எந்த பக்தனுக்கு குறை சொல்லக்கூடாது, குற்றம் காணக்கூடாது, எல்லாத்தையும் அன்பு செய்யணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அப்பதான் நம்மளால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும். அப்பதான் பகவான். ஹரே பாகவதம் கி ஜெய்.